கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம எந்த வசனத்திலிருந்து பார்க்கலாம்னு சொன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம். இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். இந்த வசனத்தை படிக்கிறோம் பாருங்க. இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரன் நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதைப்படி, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இதை சொல்றது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் சொல்றார். வேற சீசர் கூட சொல்ல, தேவன் அவரே சொல்றார். எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள் தெரியுங்களா? இன்னைக்கு அது எவ்வளோ, இன்னைக்கு எல்லா காலத்துலையும் அது அவ்வளோ சரியாக பொருந்தும் இல்லைங்க. இப்போ அதே மாதிரி நம்ம 6ஆம் வசனத்தை பார்ப்போம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்ப கொண்டு உங்களை பீறி போடும். இந்த வசனத்தை குறித்து நம்ம அப்புறமா பார்ப்போம். சரி, இப்போ முதல் இந்த 2 வசனத்துக்கு முதல் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் இருக்கிறத குறித்து பார்ப்போம். இதில் தேவன் என்ன சொல்ல வராங்க, அவ்வளோ அற்புதமாக சொல்கிறாங்கன்னா, உன் கண்ணில் இவ்வளோ பெரிய உத்தரவு இருக்குது, அதாவது உன் கண்ணில் பெருசாக இருக்குது, உன்னோட சகோதரன் கையில் ரொம்ப சின்னதாக இருக்குது அவன் கண்ணில். நீ என்ன சொல்கிறேன், அது சின்னதாக இருக்குது எடுத்து போகிறேன்னு சொல்லி போகிறீங்க. ஆனால் உங்கள் கண்ணில் இருக்கிற பெருசை நீங்கள் என்ன பண்ணல, எடுத்து போடுறதே இல்லை, அதை பற்றி சிந்தனையே இல்லைன்னு சொல்கிறார். அப்படி இருக்கிறதுனால பரவாயில்லன்னு சொல்லி தேவன் விட்டுருவான்னு சொல்லியிருக்காரா? அதுக்காக அந்த வார்த்தையை சொன்னார். அப்போது இதை நம்ம எதோட ஒப்பிடலாம்? நான் பரிசுத்தம் பாவம் அதோட ஒப்பிடுவோம். நாம பரிசுத்தமாக இல்லாத பட்சத்தில் அவனை பார்த்து நீ பரிசுத்தமாவான்னு சொல்கிறோம்ல. சரி, நம்ம 10 பேர் பரிசுத்தமாக வரத்துக்கு கூட்டு வந்துட்டோம்னு வச்சுப்போம். 10 பேர் ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டோம், 1000 பேர் ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டோம். அப்போ நாம பரிசுத்தமாக இல்லைன்னா பரலோகம் போக முடியுமா? 10 பேர் இல்லை 1000 பேர் நான் ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டேன், அதனால என்ன பரலோகம் கூட்டு போங்கன்னா தேவன் கூட்டு போயிடுவாரா? ஒரே ஒரு யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக கிடையாது இல்லைங்களா? அப்போது முதல்ல நம்ம கண்ணில் இருக்கிற அந்த உத்தரத்தை எடுத்து போடணும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும், நான் இன்னைக்கு ஒரு 850 கோடி பேரில் எவ்வளோ பேர் கிறிஸ்தவங்க இருக்காங்க யோசிச்சு பாருங்களேன். நான் சொல்கிறது கிறிஸ்தவர்கள். நான் வந்து நீங்கள் நினச்சிக்காதீங்க கிறிஸ்தவர்கள்னா எல்லாருமே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதாவது ரோமன் கத்தோலிக்கர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தங்களை கேத்தகிஸ்ட்னு அழைக்கிறதுக்கு அவங்க சபையில் அவங்களுடைய மூப்பர்கள் போப்பாண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, கேத்தகிஸ்ட்னு அழைக்கணுமா அவங்கள. கத்தோலிக்கர்களை கேட்டகிஸ்ட் அப்படி தான் அவங்களை கூப்பிடணும்னு சொல்லி, அவங்க கிறிஸ்தவர்கள் இல்லை, கேட்டகிஸ்ட். சரிங்களா? இவங்க பெந்தகோஸ்தேக்காரங்க, அவங்க புரோட்டஸ்டன்ட்காரங்க, இவங்க சிஎஸ்டிக்காரங்க, இவங்க மெத்தடிஸ்ட்காரங்க, இவங்க சிரியன் கிறிஸ்டின்காரங்க, இப்படி தான் போகிறாங்க வழியா. யாரும் கிறிஸ்தவங்க சொல்லி இல்லை. சரிங்களா? அப்போ கிறிஸ்தவனை தான் தேவன் தேடுறாரு வழியா. நான் ஒரு வந்து சிஎஸ்சிக்காரி, ஒரு பெந்தகோஸ்தேக்காரர் அப்படிலாம் தேவன் தேடல. பரிசுத்தமாக வாழணும் இல்லைங்களா? எங்கே பரிசுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு எவ்வளோ ஊழியம் செய்கிறாங்க சுயாதீன சபைகள் சொல்லி, புத்தீசல் போல பெருகி போச்சு இல்லைங்களா? இப்போ சந்தோஷம் சரின்னு சொல்லி ரொம்ப அற்புதம் அப்படின்னு சொல்லி பாராட்ட முடியுது. அதில் இருக்கிற அக்கிரம அநியாயம் எவ்வளோ, அதில் இருக்கிற ஊழியக்காரங்க செய்கிற கேவலமான காரியங்கள் எவ்வளோ யோசிச்சு பாருங்களேன். அவங்க ஆரம்பத்தில் என்ன நினச்சி தேவனுக்குள்ளே வந்தாங்கன்னு இப்போ உண்மையில இப்போ நடக்கிற நடக்கையை பார்க்கும்போது தெரியவே மாட்டேங்குது. பரிசுத்தம் இல்லை, ஒழுக்கம் இல்லை, உண்மை இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா வாயை திறந்தா பொய் பித்தலாட்டம் ஏமாத்தான், அதை அழகாக மூடி மறைக்கிற மாதிரி மேல் பூச்சா, அதை வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அதே வார்த்தைக்கு பர்ஃபெக்டாக பொருந்துறவங்க தான் இன்றைக்கி இருக்கிற. எவ்வளோ பேர் என்ன சொல்கிறது, ரொம்பவும் இந்த பதிவு ரொம்ப காட்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற பல 99% உள்ள சபைகளில் இருக்கிற ஊழியக்காரங்களாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் பொறுத்தா இருக்கிறாங்க. வாய் மட்டும்தான் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அது எதுக்கெல்லாம் சொல்லுவாங்க, அவன் பொத்துன்னு விழுந்தான் அல்லேலூயா. இது எப்படி நியாயமாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தன் தொப்புன்னு விழுந்தான் அதுக்கு அல்லேலூயா சொல்லுவாங்க. நான் விழுந்துட்டேன், நான் எடுத்தேன், நான் உட்காந்தேன், அவன் ஒழுக்கமே இல்லை ஸ்தோத்திரம் இப்படி சொல்லுவாங்க. நீங்கள் சபையில் எத்தனை பிரசங்கத்தில் கேட்டிருப்பீங்க, எத்தனை பிரசங்கமாக பேசுறதை கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து சரியான வார்த்தை நினைக்கிறீங்களா? தேவனுக்கு அதெல்லாம் பிரியமான வார்த்தை நினைக்கிறீங்களா? தேவன் அதில் மகிமைப்படுவார்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையில் வீணர் வழங்காதிருப்பாயன்னு சொல்லியிருக்குல்ல. எல்லாம் எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும், எதுக்கு அல்லேலூயா சொல்லணும்? அந்த ஒரு வாயத்திறந்தா ஸ்தோத்திரம் சொல்லணும், ஏன்னா அவர் பரிசுத்தமாக இருக்கிறன்னு காட்டிக்கிறதுக்கா. எல்லாம் ஏமாத்து மாய்மாலம், எதுவும் உண்மை இல்லை. அவங்களுடைய இருதயம் பாருங்க, புழு செத்து போன பணத்தில் இருக்கிற புழுக்கள்லாம் இருக்கும் இல்லையா, அப்படி தான் இருக்குது. மேலே மட்டும் வெள்ளையா அழகாக மார்பலில் போட்டு கட்டின கலர் மாதிரி ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக ஸ்தோத்திரம் அல்லேலூயா இதுதான் வாயில் வருதே வழியா, இருதயத்தில் கிடையவே கிடையாது உண்மையிலே. அப்போ எப்போ ஸ்தோத்திரம் சொல்லணும், எதுக்கு சொல்லணும்னே தெரியாமல் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவங்க எங்கேருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் படியே நடக்கிறவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன். இப்போது கிறிஸ்துவத்துக்குள்ளே நான் சொன்னேன் கிறிஸ்தவன் சொல்லி இப்போ எங்கே இருக்காங்க யோசிச்சு பாருங்க. தேடி பார்த்தா கூட கிடைக்க மாட்டாங்க. உருண்டு தேனை கூட உண்மையில கிடைக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இல்லாமல் இல்லை, நான் யாரும் இல்லைன்னு சொல்லவே இல்லை, கண்டிப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா ரகசிய வரையில் அவங்களாம் போவாங்களா, ஒரு கூட்ட சேனம் போகணும்னு சொல்லியிருக்கீங்களா? ஸ்தோத்திரம், நாம் அதில் இருக்கணும் அல்லேலூயா இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு எவ்வளோ புறமதஸ்தலேருந்து கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வந்தவங்க அத்தனை பேருடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி கிறிஸ்தவம் வந்து புறமதஸ்தருக்கும் இவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல், இல்லை அதோட மோசம். எப்பா நீ உனக்கு கிறிஸ்தவம் நினச்சேனே இப்படி இருக்கியா, இந்த வார்த்தை இன்றைக்கி சாதாரணமாக போச்சு. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார்? இப்போ கிறிஸ்துவை நம்ம எல்லாருக்கும் அறிவிக்கணும் இல்லைங்களா? இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அறிவிக்கிற போகிறோம் இல்லைங்களா, நம்மளை சேர்ந்தவங்க எத்தனை பேரை கூட்டிகிட்டு வர போகிறோம். அறிவிக்க போகிற நாம் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். அறிவிக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது,
அது முதல்ல பார்க்கணும் இல்லையா? என்ன சொன்னேன் இல்லையா? நான் 1000 பேரை 1,00,000 பேரை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்திட்டீங்கிறதுனால உங்களை பரலோகம் கூட்டு போவாரா தேவன்? கண்டிப்பாக கிடையாது. நாம பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் நம்மளை தேவன் பரலோகம் கூட்டு போவார். அப்படி இருக்க பட்சத்தில் முதல்ல நாம் ஒழுங்காக இல்லாமல், நம்மளை சேர்ந்தவங்களை ஒழுங்காக வச்சிடலாமல், இதை விட மோசம் நம்ம குடும்பத்தை ஒழுங்காக வச்சிடலாமல், நாம் போய் இன்னொருத்தவங்க புறமதஸ்தரில் போய் கிறிஸ்துவுக்குள்ளே வாங்க கிறிஸ்துவுக்குள்ளே வாங்கன்னு சொல்லுது. இது எவ்வளோ அபத்தமாக இருக்குல்ல? ஏன்னா அவங்க அங்கேருந்து இங்கே வந்துட்டு ஏன் அபத்தம் சொல்கிறேன்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பதிவு நீங்கள் முழுசாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். இப்போ அவனே வெளியில் இருக்கிறான், அவனே பாவசேத்தில் இருக்கிறான் இல்லைங்களா? அவனை கொண்டு வந்து நாம் கிறிஸ்துவத்துக்குள்ளே சேர்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே சேர்க்குறோம் இல்லையா? இந்த இடம் எப்படி இருக்கு? அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவங்கன்னா தனியாக ஒரு ரூம்குள்ளே இருக்க போகிறதில்ல இல்லைங்களா? இதே உலகத்தில் தான் கிறிஸ்துவினால் வழிநடத்தப்படுறவங்க மத்தியில் இருக்கணும் இல்லைங்களா? அப்போ இங்கே வழிநடத்தப்படுறோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அவங்களாம் எப்படி இருக்காங்க? ஒன்றும் வேணாம், ஒரு சபைக்குள்ளே அவரை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த சபையில் இருக்கிற விசுவாசிங்க எப்படி இருக்காங்க? விசுவாசிங்க வாயில் எத்தனை கெட்ட வார்த்தைகள் வருது, விசுவாசிங்க எத்தனை பொய் பேசுகிறாங்க, விசுவாசிங்க எத்தனை பிரச்சனைகளை பண்ணுறாங்க, அபாண்டமான ரொம்பவும் அயோக்கியத்தனமான காரியம் பண்ணுறவங்க பல விசுவாசிங்க ஆகிட்டாங்க இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு மத்தியில் இவங்களை கொண்டு வந்து வச்சா இவங்க அங்கேயும் அப்படி தான் இருக்குது, இங்கேயும் இப்படி தான் இருக்குது. யோசிச்சு பாருங்களா? ஏன் அது இல்லாமல் அவங்க இங்கேருந்து போகவும் மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் நல்லவருங்கிறத ருசிச்சுட்டாங்க. அல்லேலூயா. அப்போ அதனால் அவங்க போகவும் மாட்டுறாங்க. கர்த்தர் நல்லவருங்கிறத ருசிச்சதுனால அவங்க இங்கேருந்து போகவும் மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ பரிசுத்தமாக வாழணும், பிரச்சனையை வந்தாலும் அவைகளிலிருந்து மேற்கொள்ளக்கூடிய பலனை தேவன் தருவார். அது வரைக்கும் நம்ம காத்து பொறுமையாக இருக்கணுங்கிறத இங்கே இருக்கிறவங்க யாராவது வாழ்ந்து காமிச்சிருப்போமா? ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். எத்தனை ஊழியக்காரங்க, எத்தனை விசுவாசிகள் வாழ்ந்து காமிக்கிறாங்க. அப்போ வந்தவங்க அவங்க அங்கே இருந்ததுக்கு அங்கே கலர் சட்டை போட்டுருந்தாங்க, இங்கே வெள்ளை சட்டை போட்டுருந்தாங்க. அந்த மாற்றம் மட்டும்தான் இருக்குமே தவிர வேற ஒரு மாற்றம் இல்லை. பரிசுத்தம் இல்லை, பேச்சில் பரிசுத்தம் இல்லை, செய்கையில் இல்லை, பார்வையில் இல்லை, எதுலையுமே இல்லை. எந்த செயலுமே பரிசுத்தம் இருக்கிறது இல்லை. அப்படி இருக்காங்க. அப்போ அங்கேருந்து இங்கே வந்து புது மதஸ்தரவங்க உங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்காங்க இல்லையா? ஆமாம், மனசாட்சி தொட்டு சொல்லுங்களேன். இதுக்கு அவங்க அங்கே இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் நரகத்துடைய கம்மியான வேதனைக்கெல்லாம் போவாங்க. அவங்க அங்கே கொண்டு வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இங்கே பெரிய வேதனைக்கு போங்க. அப்போ நான் திரும்ப சொல்கிறேனே, உங்கள் கண்ணில் இருக்கிற இவ்வளோ பெரிய உத்திரத்தை பார்க்காம அவங்க கண்ணில் இருக்கிற சின்ன உத்திரத்தை திரும்ப பார்க்க போய் இன்றைக்கி அவங்க கண்ணிலேயே பெரிய உத்திரத்தை சொருவியாச்சு. ஆமாம் தானுங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் மட்டும்தாங்க நல்லவர். அவர் நல்லவராக இருக்கிறனால தான் இன்றைக்கி உலகமே அவன் ரொம்ப நல்லவன், ஆனால் அவன் என்னவும் பண்ணலாம், எப்படி வேணால் நடந்துக்கலாம். ஏன்னா அவன் சைலண்டாகவே இருப்பான், அவன் ரொம்ப நல்லவன் இல்லை. அதை இன்றைக்கி தேவனுக்கு நேராக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. தேவன் ரொம்ப நல்லவர், அதனால் இன்றைக்கி எப்படி வேணால் வாழலான்னு வாழ்கிறாங்க. யார்? ஊழியக்காரங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன், விசுவாசிகளை சொல்கிறேன், மூப்பர்களை சொல்கிறேன், சபையில் மிக பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். சபை விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக ஈடுபடுறாங்க பாருங்க, அவங்கள தான் சொல்கிறேன். அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை எடுத்து பாருங்க, அவங்க குடும்பத்துக்குள்ளே எடுத்து பாருங்க, அவங்க அக்கம் பக்கம் வீட்டுக்கிட்ட எடுத்து பாருங்க, அவங்களுடைய சாட்சி எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு உண்மையிலே நீங்கள் விசாரிச்சு பாருங்க. பரலோகத்துக்கு தகுதியான வாழ்க்கை வாழ்றாங்களா? ஆனால் சபையில் பர்ஃபெக்டாக வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் போலவே இருப்பாங்க. ஊழியக்காரர்கள் ஆரம்பித்து விசுவாசிங்க வரைக்கும். இல்லைன்னு சொல்றீங்களா நீங்கள்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அப்போது அனாமத்தான் அந்த மனுஷனை கொண்டு வந்து அபாயத்துக்குள்ளே சேர்த்து விட்டீங்க. அவன் கண்டிப்பாக கிறிஸ்துவை அறிஞ்சிக்கணும், அவன் கிறிஸ்துக்குள்ளே வரணும், கிறிஸ்துவோடு சேரணும், பரலோகம் வரணும். இதுதான் உண்மை. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தான். அறிவிக்க போகிற நாம் எப்படி போகிறோம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி ட்ராக்ஸ் கொடுக்க போகிறவங்களே எவ்வளோ ஃபஸ்ட்டாக நடந்துக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. பரிசுத்தமே இல்லை. அவங்க போகிற ட்ரெஸ்ஸில் ஒழுக்கு பரிசுத்தம் இல்லை, எதுலையுமே பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செயல் செஞ்சுட்டு பொறுமையே இல்லை. யோசிச்சு பாருங்க. தயவு செய்து கர்த்தருக்குள்ளே நாம் முழுசாக கரெக்டாக வந்தோமா, நம்ம சபை கரெக்டாக வந்துருச்சா, நம்ம விசுவாசிகள் கரெக்டாக இருக்காங்களா, நம்ம குடும்பம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த வேலையை செய்யுங்க. அப்படிலாம் செய்யாதீங்க, அவசியமே இல்லை. தேவன் அப்படி கேட்கவே இல்லை. முதல்ல நீங்கள் பலப்படுங்க, அப்புறமா அடுத்தவங்களை பலப்படுத்த போவீங்க. இதுதானே உண்மை. அப்போ நீங்கள் பரிசுத்தமாகாமல், நீங்கள் பர்ஃபெக்டாக இல்லாமல் சும்மா போய், அதனால தான் என்ன ஆகி போச்சு இன்றைக்கி இந்த ஊழியம் செய்கிறேன், முடிஞ்சா தாங்குறீங்களா, முடிஞ்சா ஏன் வந்துச்சு? அவங்களுக்குள்ள பரிசுத்தம் இல்லை. தேவன் அதை என்ன பண்ணல, அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கு ஆசையே படல. ஆனால் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேவன் சொல்லுவார் அடுத்தவருடைய உணர்ச்சியை தூண்டி பைசா அதை கறந்து அடுத்த ஊழியன்னு எந்த ஊழியத்துலேயும் மக்கள் மட்டும்தான் வந்து சேர்றாங்களே தவிர, சேர்ந்த மக்கள் எங்கே போகிறாங்கன்னா நேராக நரகத்துக்கு தான் போகிறாங்க. வேறு எந்த மாற்று கருத்தும் இல்லை. யோசிச்சு பாருங்கள். பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகம் போகிறதுக்கு ஏற்ற விசுவாசிகள் உண்மையிலே நீங்கள் பண்ணுற இத்தனை மாய்மாலமான அயோக்கியத்தனமான காரியத்தில் சேத்துக்குள்ளேருந்து அற்புதமான தாமரம் முளைக்கின்ற மாதிரி நீங்கள் இப்படிப்பட்ட ஊழியம் பண்ணுறதுலேருந்தும் சில உண்மையும் பரிசுத்தமான விசுவாசிகள் எழும்பதாக செய்கிறாங்க. இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாக அற்புதமான காரியம் தான். 1000 பேரில் ஒருத்தர் 2 பேர் தான் அப்படி வராங்க இல்லைங்களா? நீங்கள் நடத்துறதுனால இல்லை, அறிஞ்ச அதுக்கப்புறம் அவங்க தேவனை பிடிச்சிக்கிறதுனால இப்படி எல்லா விசுவாசம் பிடிச்சிக்கிறாங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு தன் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய அனலை வச்சு அவங்க அனல் கொள்றவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களே அங்கே ஒரே குளிரும் ஒன்று நாற்றம் வச்சுலாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்க பக்கத்தில் வந்தால் அதுதான் அவங்க ஒட்டிக்குது. ஏன்னா அனல் ஒட்டிக்கு தயாராக இருக்கிறவங்க நாட்டம் வந்துச்சுன்னா நாற்றம் தான் ஒட்டிக்கும். இன்னைக்கு அதனால தான் நீ கிறிஸ்தவம் கேவலமாக போயிருக்கு. கிறிஸ்தவனா போய் பேசுகிறேன், கிறிஸ்தவனா ஒரு காலத்தில் நீ கிறிஸ்தவனா நம்பி எப்படி நம்பினான் சார், அவன் கிறிஸ்தவன், அப்போ ஒன்றும் கண்டுக்காது, அவன் கரெக்டாக இருப்பான். இப்படி சொல்லியிருந்தது போய் கிறிஸ்தவனா எப்பா இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு பேசுக்கு
நிஜமாவே பேச்சுக்கு இல்லை, நிஜமாவே கிறிஸ்தவங்க போடுற உடை, அதாவது இன்னைக்கு உண்மையில புறமதஸ்தர்கள் சொல்றாங்க, எப்பா கேவலமா போறது ஒரு காலத்தில் கிறிஸ்தவம் தாங்க பண்ண, இப்போ நம்மளும் அப்படி ஆயிட்டமே அப்படிலாம் பேசிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். அப்போ கேவலமான உடை போடுறவங்க யாருன்னு கேட்டால் கிறிஸ்தவங்க சொல்றாங்க. அசிங்கமான காரியங்கள் செய்யறது இன்னைக்கு யாரு? கிறிஸ்தவங்க தான். புறமதஸ்தர்கள் அதை சொல்லி அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்போ ஒன்று வேணாம், ரோட்டில் இப்போ போகிறோம் இல்லையா, வண்டியில் போகிறோம் இல்லையா, எவ்வளோ பேர் ரோடை கிராஸ் பண்ணும்போது எவ்வளோ மெதுவாக நடந்து போகிறாங்க. அப்படியே இஷ்டத்துக்கும் தம்பி வேகமாக போயேன்னா நீ ஒழுங்காக போடா அப்படி சொல்கிறவங்க தான் இன்றைக்கி நிறைய ஆகிட்டாங்க. அதில் எத்தனை பேர் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்களாம் கிறிஸ்தவங்களா? அவங்களாம் ரோமன் கத்தோலிகள், புரொட்டஸ்டான்கள், சிஎஸ்ஐகள், மெத்தடிஸ்டுகள், பெந்தகோஸ்தக்காரங்க, இவங்களாம் வேணாலும் ஒரு ஆள் கிறிஸ்தவனாக இருக்காது. ஏன்னா கிறிஸ்தவன் நம்மளால் அடுத்த எந்த தொல்லையும் வந்துடக்கூடாது, அவன் கோவப்படவோ அவன் பாவம் பண்ணுவோம், நாம் அங்கே காரணம் இருக்கக்கூடாது, அவன் இடறதுக்கு நம்ம காரணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கடகடன்னு ஓடி போய் கிராஸ் பண்ணுவான். எத்தனை பேர் நம்ம ஓடி போய் கிராஸ் பண்ணுறோம் ரோட்டை? ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, ரோட்டை நம்ம எத்தனை பேர் ஓடி போய் கிராஸ் பண்ணுறோம்? ஒரு ஆள் ரோடி அப்படியே ஆம்பளைலேருந்து பொம்பளைலேருந்து சின்ன பசங்க கையை பிடிச்சி குழந்தையிலேருந்தே கேவலமாக தான் வளர்க்குறாங்க. இது கேவலம் இல்லை, கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு செய்கிற காரியம் மிக கேவலமான காரியம். அப்படியே மெதுவாக ரோட்டில் நடந்து போகிறது. இப்போ போகிறவன் எவ்வளோ கஷ்டப்படுவான், கஷ்டப்படுறான் பண்ணல. நான் என்ன ரோடை எப்படி கிராஸ் பண்ணணும்? ஒரு நீதி இருக்குல்ல, வேகமாக ஓடி போய் தான் நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்படியே வழியிலே நின்றுக்கிறது, போகிறவன் கஷ்டப்பட்டு எப்படியா போ. அப்போ இதெல்லாம் கிறிஸ்துவத்துக்கு அழகில் இல்லை. இந்த சின்ன 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 விஷயத்தில் நாம் கவனக்குறைவாக இருக்கிறதுனால தான் பெரிய பெரிய விஷயமும் சாதாரண நடக்குது. சின்ன விஷயம் ஏதாவது இடிச்சுட்டாங்களே, ஒரு ஏதோ ஒரு காரணம் வந்துச்சுன்னா அது அப்படியே விட்டுருலாம்ல, அதை பெருசாக்கி பிரச்சனையாக்குறது யாருன்னு பாருங்க, கிறிஸ்தவர்கள் தான். அது வாலிப பசங்க சொல்றதுக்கு கூசுது வாய், அவ்வளோ வசமாக நடந்துக்கிறாங்க, அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க. கேட்டால் அவங்களாம் கிறிஸ்தவர்கள்? அவங்கள கிறிஸ்தவங்களா? இல்லை, அவங்களாம் கேத்தகிஸ்ட், பெந்தகோஸ்துக்காரங்க, சிஎஸ்ஐக்காரங்க, மெத்தடிஸ்ட்காரங்க, இப்படி புரொட்டஸ்டன்ட்காரங்க, இவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவங்களா இருக்கவே முடியாது. கிறிஸ்தவங்க அப்படி செய்யவே மாட்டாங்க. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ரோட்டில் போகும்போது வரும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி தாண்டி அது நம்ம சைடில் இருந்தாலும் சரி, அது அடுத்தவங்க சைடில் இருந்தாலும் சரி, அதை எப்படி நம்ம கிறிஸ்துவ வெளிப்படுத்துறவங்கள நடந்துக்கிறோம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு அக்கிரமம் எவ்வளோ மிகுதி. இன்னைக்கு பசங்க அப்பாவுக்கு என்ன சொல்கிறாங்க? ஒரு காலத்தில் என் பிள்ளைங்க கீழ்ப்படியில, இன்னைக்கு பசங்க சொல்கிறாங்க எங்கள் அப்பா எங்களுக்கு கீழ்ப்படியே மாட்டாங்க. அதை கேட்டால் அப்பாங்களே எல்லாருமே சிரிக்கிறாங்க, சந்தோஷம். எவ்வளோ தவறான வார்த்தையில் பிள்ளைங்களை கெட்டு போ. இன்னைக்கு வளர்க்குற பெற்றவங்களே எவ்வளோ ஒஸ்ட் ஆகிட்டாங்க. ஏன்? சபையில் ஒழுக்கம் இல்லை, சபையில் பரிசுத்தம் இல்லை, சபையில் சரியான விஷயங்கள் காணவே படல. அப்புறம் எப்படி அந்த பிள்ளைங்க இன்னைக்கு வளர்கிற சந்ததி எப்படி? இன்னைக்கு கடைசி காலம், தேவன் சொன்ன கடைசி காலத்தில் அக்கிரமம் நிறைந்த சந்ததி வந்துருச்சு. காரணம் யார்? இன்னைக்கு சபையே காரணம் இருக்கு. சபை ஒழுங்காக இல்லாதனால அவங்க மக்கள் ஒழுங்கு இல்லை, அவங்க பெற்ற பிள்ளைங்க அதை விட ஒழுங்கு இல்லை. ஏன்? பரிசுத்தம்ங்கிறது என்னென்ன தெரியாத அளவுக்கு சபை இருக்கு. இன்னைக்கு அந்த ஒன்றும் இல்லை, ஒரு வெள்ளை ட்ரெஸ் போடுறாங்கல்ல, எவ்வளோ அருவருப்பாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, உண்மையில மனசு தொட்டு பேசுங்களேன். வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறாங்கிறாங்களா பொம்பளைங்களாகட்டும், எவ்வளோ அருவருப்பாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, உள்ளே இருக்கிறதா வெளியே தெரிகிற அளவுக்கு வெள்ளை ட்ரெஸ் போடுறாங்க. தேவன் பரிசுத்தமாக இருக்குன்னு தான் சொன்னார். வெள்ளை அதை இது எத்தனை சபை கண்டிக்குதுன்னு நினைக்கிறீங்க? அப்போ தான் இடுறது இல்லாமல் அடுத்தவங்க இடுறதுக்கு காரணமாக இருக்கிறவங்களுக்கு ஐயோ இல்லை. இன்னைக்கு அதை தானே செய்கிறாங்க சபை. சண்டே ஆனால் அருவருப்புக்கு பஞ்சமே இல்லை, மகா கேவலம். இன்னைக்கு சபை அதை ஊக்குவிக்குது இல்லை. அப்போ இன்னைக்கு தேவன் கடைசி காலத்தில் இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது. அப்போ பரலோகம் போகணுங்கிற எண்ணம் இல்லை, பரிசுத்தமாக வாழணுங்கிற எண்ணம் இல்லை, அடுத்தவனுக்கு இடர்கள் உண்டாக்கக்கூடாதுங்கிற அந்த எண்ணமே கிடையாது. என்னமோ அப்படியே ஆடு மாடு மாதிரி. இப்போ சொல்லிட்டுங்களேன் அந்த வார்த்தையில், பண்டிகைகளுக்கு முன்பு உங்கள் முத்துக்களை போடாதீர்கள். போட்டால் அது பீறிட்டு வந்து நம்மளை தான் கஷ்டப்படுத்தும். இன்றைக்கி அதுதான் நடந்துட்டு இருக்கு. உண்மையிலே இன்றைக்கி அது 100% நடந்துட்டு இருக்கு. சமீபத்தில் கூட நான் அவஸ்தைப்பட்டேன். உண்மையிலே தேவன் 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 சொல்லி தேவனுடைய காரியமாக போய் பண்றீங்க முன்னாடி வார்த்தைகளை போட்டு இன்னைக்கு எவ்வளோ வேதனை பட முடியுமோ அவ்வளோ வேதனை பண்ணிட்டு இருக்கேன். அப்போது இன்னைக்கு பெரும்பாலும் நான் சொல்கிறேன், இப்போ பார்க்குற இடமெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஏசப்பா எப்போ நீங்கள் வருவீங்க? ஒரு நாள் தாண்டி அடுத்த நாளுக்கு போகிறதுக்கு எவ்வளோ வேதனை இருக்குது தெரியுங்களா? உண்மையில் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா என்றைக்கு நீங்கள் வருவீங்க? இன்றைக்கி வந்துடுவீங்களா? இப்போ வந்துடுவீங்களா? நாங்கள் குடும்பமாக வந்துடணும். ஏசப்பா இந்த பூமியில் ஒரு நாள் இருக்க முடியல, உண்மையிலே முடியல. ஏன்னா எங்கே திரும்பினாலும் பரிசுத்தம் இல்லை. நான் இப்போ பேசுகிறது எல்லாருமே புறமதஸ்தவங்களை பற்றி பேசவே இல்லை. நான் வெறும் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? நான் உங்களை குறித்து நம்மளை குறித்து தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி சபை சீரழிஞ்சு போயிருக்கா. வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை, சபையில் ஆரம்பித்து ஊழியர்லேருந்து கடைசி விசுவாசிக்கு வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை தான். அப்போது உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடாமல் அடுத்தவங்க கண்ணில் துரும்ப எடுத்து போடுறதுக்கு போகிற அதே ஊழியம் தான் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி ட்ராக்ஸ் ஊழியம் இது சரியில்லை. இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ வரைக்கும் சேர்ந்துருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற 10 கோடி இல்லை 50 கோடி இல்லை 100 கோடி 200 கோடி கிறிஸ்தவங்க அயோக்கியனாக இருக்கிறாங்க.
வெறும் 200 கோடி இல்லைங்க, 300 கோடி இருந்தால் அப்புறம் மீதி 100 கோடி நல்லா இருக்குன்னு அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது 200 கோடி கிறிஸ்தவங்களை அயோக்கியனாக இருக்கிறான். இப்போ புதுசாக நீங்கள் எதுக்கு ஒரு 10 கோடி கிறிஸ்தவங்களை சேர்க்குறீங்க? முதல்ல இருக்கிற 200 கோடி கிறிஸ்தவங்களை எவ்வளோ பேரை பரிசுத்தமாக்க முடியும்னு சிந்திங்க. முதல்ல அதுக்கு நீங்கள் அந்த 200 கோடியில் இருக்கிற நீங்கள் முதல்ல பரிசுத்தமாகுங்க. நான் வந்து கெட்டகிஸ்ட், நான் வந்து மட்டகிஸ்ட், நான் வந்து புரொட்டஸ்டன்ட், நான் வந்து சிஎஸ்ஐ, இதை பரலோகத்தில் கொண்டு போய் எங்கேயும் எழுத போகிறது இல்லை. கிறிஸ்து வாழ்ந்தபடி நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறவங்க பாருங்க, அவங்க தான் பரலோகம் போவாங்க. என் நுகம் ரொம்ப இலகுவானது, மனத்தாழ்மையும் பொறுமையும் தாழ்மையும் பரிசுத்தமும் தான் தேவனுடைய நுகம். எப்பா இந்த இதுக்குள்ள இந்த உலகத்தில் இவ்வளோ வேதனை இருக்க தான் செய்யும். பொறுமையா அந்த நுகத்தை தான் ஏற்றுட்டு வரணும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம வெளியில உண்மைக்கு சொல்லி இந்து முஸ்லீம் வேற மற்ற அவங்க நடுவில் கூட நம்ம போயிடலாம். அவங்க கூட பரவாயில்ல. இப்போ உண்மைக்கு சொல்கிறேனே, ஒரு இந்து சகோதரனோட வீட்டுக்கோ ஒரு முஸ்லீம் சகோதரனோட வீட்டுக்கோ இல்லை அந்த தெரு பக்கமாக போகும்போது அவங்க ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடினா கூட அவங்க சொல்லியாப்பா அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, அவங்களுக்கு இது நமக்கு அவங்களுக்கு ஒத்து வராது இல்லையா, அவங்க வேறு நம்ம வேறு, அவங்கள விட்டு அவங்க கதைக்கு அவங்க போயிட்டோம். எவ்வளோ அழகாக சொல்லி அனுப்பிச்சுட்ருவாங்க தெரியல. அங்கே இருக்காதபடி இல்லை சார் நீங்கள் ஓகே சார் நீங்கள் போயிட்டு வாங்க. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறவங்க ஐயோப்பா இவன் பரிசுத்தமாக வாழ்றான், அது எப்படி இவன் பரிசுத்தமாக வாழ்ந்துருவான், அது எப்படி என்னோட இவன் நல்லவனா? எத்தனை பேச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எத்தனை ஊழியக்காரங்க ஒருத்தன் நல்ல அற்புதமாக பரிசுத்தமாக வாழ்றான்னு சொன்னால் அவனை எந்த விதத்துலலாம் கெடுக்கலாம், அவனை எந்த விதத்தில் அவமானப்படுத்தலாம், அவனை எந்த விதத்துலலாம் எப்படியாச்சும் அவனை தனக்கு காது கீழே வச்சு நசுக்கிடலாம். ஏன்னா பிசாசு உண்மையிலே புறமதத்துக்குள்ள இருந்துலாம் வேலை செய்யலைங்க. இன்றைக்கி ஊழியக்காரன் சொல்லிட்டு இருக்கிறான் பாரு, அவனுக்குள்ளே இருந்து தான் வேலை செய்யுது. இல்லைன்னா ஆமாவா நீங்களே மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்க. அப்போ இன்றைக்கி பரிசுத்தம்ங்கிறது பேரில் கூட இல்லை கிறிஸ்துவத்துக்குள்ள. அப்படி இருக்கும்போது புதுசாக ஏன் வீலுக்கு நான் ட்ராக்ஸ் கொடுக்குறேன்றீங்க, அங்கே போய் பிரசங்கிக்கிறேன், இங்கே போய் தெருவில் இன்றைக்கி அதெல்லாம் தண்டமாக போச்சு. ஏன் இன்றைக்கி உள்ளே இருக்கிறவங்களே கேவலமானவங்களாக இருக்காங்க. பரிசுத்தம்னா என்னன்னே தெரியாமல் பாருங்கள், வாயை திறந்தா சண்டை, வாயை திறந்தா சச்சரவு. கடைசியில் எங்கே பார்த்தா கிறிஸ்துவங்க தான் இந்த அப்பா அங்கே எப்பா சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சண்டை போடுறாங்க. அப்பா வாயை திறந்து கேட்க முடியலப்பா அவங்க பேசுகிறதா. யாருன்னு கேட்டால் கிறிஸ்தவங்க. பல இடத்துல ஊழியக்காரங்க பேச்சு அவ்வளோ கேவலமாக இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் இன்றைக்கி கிறிஸ்தவம் எங்கே போச்சு? கிறிஸ்தவம் யார் கிறிஸ்தவங்க இப்போ? அப்போனா இன்றைக்கி கடைசி காலங்கிறது இன்றைக்கி ஊழியக்காரங்களும் சபைகளை வச்சு பார்க்கும்போது 100% மிக தெளிவாக தெரியுது. பரிசுத்தமாக இருக்குன்னு எத்தனை சபை பிரசங்கிக்குது. பாவம் பண்ணாதீங்க, கெட்ட வார்த்தையை பேசாதீங்க, பக்கத்தில் வீணா அவங்க சண்டைக்கு வந்தால் நீங்கள் சண்டைக்கு போகாதீங்க. எத்தனை சபை சொல்லுது? விட்டு கொடுங்க, தாழ்மையாக இருங்க, பொறுமையாக இருங்க, உண்மையாக இருங்க, ஒழுக்கமாக ட்ரெஸ் போடுங்க, எல்லாத்துலேயும் சரியாக இருங்க, லஞ்சம் வாங்காதீங்க, நேர்மையாக நடந்துக்கோங்க. அப்படி எத்தனை சபை சொல்லுது? காணிக்கத்தான் மட்டும்தான் சொல்லுது. நீ எக்கன்னா போ, நாங்கள் வைக்கிற மீட்டிங்கில் என்ன அப்படி தலைகள் வந்து நிற்கணும், பணம் வந்து நிற்கணும், இவ்வளோ தான். ஆள் பார்க்குறப்ப கூட்டம் இருக்கணும், முடிச்சுட்டு போனோம்னா பைக்குள்ளே பணம் இருக்கணும். இது ரெண்டை தவிர வேறு எந்த சபையும் நீங்கள் 100க்கு எத்தனை சபை நீங்களே சொல்லுங்கள். அவ்வளோ சபை ஆகிப்போச்சு. இதை மட்டும் தான் எதிர்பார்க்குது. தலைகளையும் பணங்களையும் மட்டும்தான் எதிர்பார்க்குது வழியா பரிசுத்தமுள்ள சந்ததி வேணும்னு எத்தனை சபை எதிர்பார்க்குது? அப்போ தேவன் பரிசுத்தமாக இருக்கிற சும்மா வாய் வார்த்தையில் சொல்லிட்டு பரிசுத்தம்னா எங்கேன்னு கேட்குற அந்த சபைகள் தான் இன்றைக்கி விசுவாசிங்க ஊழியர்கிட்ட இந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் பிரச்சனை இருக்குது, இப்படி என்னை சுற்றி வேலை செய்கிற இடத்துல இப்படிலாம் பிரச்சனை இருக்குது சொன்னால் என்ன சொல்கிறாங்க? உடனே உனக்கு எதிராக வாய்க்கப்படும் அந்த உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும், ஒரு வழியாக வருவான், 7 வழியாக போவான், கவலைப்படாத, இது அப்படி நடக்கும் இப்படி நடக்கும். நீ உண்மையாக இருக்கிறியா, ஒழுக்கமாக இருக்கிறியா, பசுத்தமாக இருக்கியா? இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, கவலைப்படாத. அதில் ஜெயிக்கிறதுக்கு நான் ஜெயித்தேன், அது மாதிரி உனக்கு நான் ஜெயிக்க வைப்பேன். அதனால் நீ பொறுமையாக இரு. ஏன்னா கர்த்தருக்குள்ளே வாழ்ந்தேன்னா உன்னை கண்டிப்பாக பிசாசு ஏதாவது ஒரு விதத்தில் சோதித்து விடத்தல பாப்பா, நீ பொறுமையாக இருன்னு சொல்லி தரணுமே தவிர உடனே நீ அப்படி பண்ணுவேன், நீ அப்படி ஆகிடுவேன், இப்படி ஆகிடுவேன், உனக்கு எதிராக இருக்கிறவன் இப்படி போயிடுவான், அப்படி போயிடுவான், இப்படி தான் சொல்கிறாங்களே வரையா. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு வேதத்தின்படி வழி நடத்துகிறதே இல்லை. பரிசுத்தமாக உண்மையாக உத்தமாக வாழணும்னு சொல்லி கொடுக்குறதே இல்லை. மற்றபடி மற்ற வார்த்தைகள்லாம் சொல்லித்தராங்க. தயவு செய்து கிறிஸ்தவ எல்லா நேரத்திலும் தன் நடக்கையில் வெளிப்படுத்துறவங்களா இருக்கணும். ரோட்டில் நடந்து போகும்போது ஓரமாக போங்க, அடுத்தவங்க இடர் இல்லாமல் போங்க. பெற்றவங்களே பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள், ரோட்டை ஒழுங்காக கிராஸ் பண்ணு, ஓடி கிராஸ் பண்ணு. அவன் தப்பாக வரனால நீ ரைட்டு பரவாயில்லப்பா மன்னிச்சுக்க போ, ஓரமாக போ, சண்டைக்கு போகாதீங்க. தயவு கூர்ந்து இன்றைக்கி கிறிஸ்தவங்க எப்படி இருக்கணுங்கிறத வேதத்தில் எவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கல. நீங்கள் வேதத்தை அறிவிக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. தயவு கூர்ந்து அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறதுபடி போகாதீங்க. அவங்க வெறும் பணம் தனக்கு பெருமை சும்மா வசனத்தை நீ ஆசீர்வாதமாக பண்ணுறதெல்லாம் ஐயத்தனம். எப்படி அவங்களை ஆசீர்வதிப்பார் தேவன்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொருத்தரும் இருக்கிறத கை வைங்க. லஞ்சம் வாங்குவாங்க, எத்தனை கேவலமான காரியம் செய்கிறாங்க. பெண்கள் அருவருப்பாக பார்க்குறது, ஆண்கள் அருவருப்பாக பார்க்குறது, இல்லை தப்பான உறவில் இருக்கிறது,
அவன் மேலே பொறாமையாக இருக்குது, இவன் மேலே பொறாமையாக இருக்கிறது, அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு வாழ்றது, எப்படி அவன் முன்னுக்கு வந்தாலும் நான் பார்த்துறேன்னு சொல்லிடுறது, சபதம் பண்ணுறது, இந்த மாதிரியான எத்தனை காரியங்கள் கிறிஸ்தவம் பண்ணுறாங்க. எங்கே ஆசீர்வதிப்பார் தேவன்? ஆனால் சபையில் உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார், நீ வாழாக்காமல் தலையாவை எப்படி ஆவார்? அப்போ பரிசுத்தம் இல்லைன்னா பரவாயில்ல, பரிசுத்தம் வந்தால் தேவனோட ஆசீர்வாதம் தானாக வருங்க. அதை குறித்து யாருமே சொல்கிறது இல்லை. தயவு கூர்ந்து இன்றைக்கி உங்கள் பிரசங்கிக்கிறத கேட்டெல்லாம் நீங்கள் ஏமாறாதீங்க. பைபிள் எடுத்து கையில் வச்சுட்டு தேவ சமூகத்தில் நில்லுங்க, அழுங்க, தேவனே எனக்கு செவ்வையான புத்தியை கொடுங்க, வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். நீங்கள் உங்கள் பிரசங்கிமார் சொல்கிறபடி வாழ்ந்தீங்கன்னா வருகைக்கு போகவே முடியாது. பரிசுத்தமாக வாழணும், பாவம் எல்லாம் வாழணும், அப்போ தான் பரலோகம் போக முடியும். அதனால் தயவு செய்து உங்களுடைய ஒவ்வொரு செயல்லையும் தேவன் வெளிப்படுற மாதிரி, உலகம் அயோக்கியத்தனத்தில் இருந்தாலும் நீங்கள் அயோக்கியர் இல்லைங்கிறத நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் உங்களுக்குள்ளேயும் தேவனுக்கு நேராக ப்ரூவ் பண்ணி காட்டிகிட்டே இருங்க. எஸ்ப்பா இன்றைக்கி நான் கரெக்டாக நடந்துக்கிட்டேன், இன்றைக்கி நான் இதை பேசுகிறேன், நான் இதை பார்க்கல, நான் இதை செய்யலை, நான் இப்படி என்னால் இன்னொருத்தான் இடர் ஆகாதபடிக்கு நான் நல்ல ட்ரெஸ் போட்டேன். அழகாக ட்ரெஸ் போடுறது என்ன சொல்கிறதுங்க, இன்றைக்கி எது அழகுனே தெரியாமல் போச்சு. ஷால் போடாத ட்ரெஸ் போடுறது கேவலம், அருவருப்பு. பெற்றவங்களே என்ன சொல்கிறதில்ல, பெற்றவங்களே அப்படியே அனுப்புகிறாங்க. அது கண் கூசலை. இதெல்லாம் இது அழகா? கேவலமான காரியம். இன்றைக்கி சபை அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இல்லாமல் பண்ணிடுச்சு. அதனால் பரிசுத்தமாக வாழணும், அடுத்தவங்க இடர் இல்லாமல் வாழணும். அதனால் தயவு கூர்ந்து பரலோகத்துக்கான வேலையை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் மென்மேலும் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து பரலோகம் செய்வீங்க. பிரைஸ் தி லார்ட்.